யார் அந்த அதிகாரி? அன்சுல் மிஸ்ரா. இப்போ அன்சுல் மிஸ்ரா சென்ட்ரல் கவர்மெண்ட் டெபுடேஷன் வாங்கிக்கிட்டு, அதுவும் சிஎம்டிஏ எவ்வளோ பவர்ஃபுல் போஸ்ட், இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஈகோ பிடிச்சவருன்றது தெரியும். உங்களுக்கு ஸ்டாஃப் எல்லாம் என்ன பாடுபடுத்தினார்ன்றதெல்லாம் தெரியும். நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாக்கினார்ன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். டெல்லி எய்ம்ஸில் ஜாயின்ட் டைரக்டராக போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெல்லியிலேயே எங்கே திரும்பினாலும் அதிகாரி மேலே மோதுவீங்க. அவ்வளோ அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் பெருசாக நீங்கள் இந்த கித்தாப்பெல்லாம் காட்ட முடியாது. அதுலேயும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின்ட் டைரக்டர் லெவலில் இருக்கிறதுனா என்னப்பா வேலை இது? அந்த சில அதிகாரிகள் படத்தெல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க, கடைசி காலத்தில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேவை செஞ்சு என் பாவத்தெல்லாம் போய். இது சேவை செய்கிறதுக்கா ஒதுங்கிறதுக்கா? அதான் மன நிம்மதிக்காக போயிட்டாருன்னு நினைக்கிறேன். போயிட்டார். மன நிம்மதிக்காக செல்பவர், அதுவும் இப்போது அங்கே அதுவும் வந்து இப்போ மற்றவர்களெல்லாம் மற்ற அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி போனாங்கன்னா நம்ம கடந்து போயிடலாம். அன்சுல் மிஸ்ராவெலாம் அப்படி கடந்து போக முடியாது. சிஎம்டிஏயில் இந்த தாளமுத்து நடராசன் மாளிகையில் இவர் மெம்பர் செக்ரட்டரி ஆனதும் 4 கோடி ரூபாய் செலவில் ஆஃபீஸை ரெனோவேட் பண்ணியிருக்காரு. ரெனோவேஷனுக்கு இப்போ நம்ம ஆஃபீஸில் வேலை நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ செலவாகுன்றது உங்களுக்கு தெரியும். ரெனோவேஷனுக்கு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாருன்னா அப்போ எவ்வளோ பகட்டாக அவர் இருந்திருப்பார்.